ஈஸ்வரி. ஓகே, நாங்கள் இன்று வளமை போன்ற கலையகத்தில் இன்று புதுவிதமான சில தகவல்களோடு உங்களை நோக்கி வந்திருக்கின்றோம். எமது இணையதள முகவரியூடாக நீங்கள் அனைவரும் இணைந்திருக்கின்றீர்கள். tamarfm.com என்ற இணையதள முகவரியூடாக நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். மற்றும் முகப்புத்த முகவரியூடாகவும் நீங்கள் எம்மோடு இணைந்து இந்த நிகழ்ச்சிகளோடு எம்மோடு கைகோர்த்து நீங்களும் எம்மோடு நீங்கள் இணைந்து இத்தகைய நிகழ்ச்சிகளோடு வெற்றிகரமான நாட்டில் செல்வதற்கு எம்மோடு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் எமது தாமரைபத்தின் ஊடாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகள் அடுத்தது அவங்க இப்படி இன்றைய நாளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் என்று பல்வேறு சுவையான தகவல்களோடு இன்றும் கலையகத்தில் நான் என்றும் என்னோடு ஈஸ்வரி இணைந்திருக்கிறார்கள். முதலிலே நாங்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற போது பொதுவான இறைவணக்கத்தினோடு ஒரு இறைவனை வேண்டிக் கொண்டு எமது நிகழ்ச்சிகளோடு மீண்டும் எம்மோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். உயிரே உன்னில் நான் என்னை தேடினேன். முதல் பார்த்தேன், உயிர் வரை சேர்த்தேன். உயிரே உன்னில் நான் என்னை தேடினேன். முதல் பார்த்தேன், உயிர் வரை சேர்த்தேன். உயிரே உன்னில் நான் என்னை தேடினேன். இமையே சுமையாகும் உன்னை பார்க்கும் நேரம். உயிரே உன்னில் நான் என்னை தேடினேன். முதல் பார்த்தேன், உயிர் வரை சேர்த்தேன். உயிரே உன்னில் நான் என்னை தேடினேன். வண்ணத்து பூச்சி கண்ணாச்சு, சூரியன் சந்திரன் ஒன்னாச்சு. அடடா அழகே, பார்வைகள் சிந்தும் பன்னீர் பூ, பாவையின் வேர்வை கண்ணீர் பூ, பார்த்தையின் கண்ணில் கண்ணீர் பூ. இனிமேல் விடுமா உன்னை கண்ணால் காண உள்ளில் ஏதோ பூத்தது. உயிரை என்னை போல நேரில் யாரு பார்த்தது? தளிரா தனலா விடைதான் எப்போது? மழையா வெயிலா மனதில் எப்போது? முதல் பார்த்தேன், உயிர் வரை சேர்த்தேன். உயிரே உன்னில் நான் என்னை தேடினேன்.
கதையா வாடிடும் பூமியில் வான்மழையா வாசனை பூக்களின் காதலியா இவள் என் கனவா பேசிடும் மொழிகள் சிம்பனியா பார்வைகள் என்ன வெண்பனியா மார்கழி மத முன்பனியா உயிரின் கதவா யாரும் பார்க்காதவோ தங்கமான தேவத தோழில் சாய்ந்து உயிர் போனா கூட தேவல ஒரு நாள் திருநாள் வரும் நாள் எப்போது மழையா வெயிலா மனதில் இப்போது முதல் முதல் பார்த்தேன் உயிர் வரை சேர்த்தேன் உயிரே உன்னில் நான் என்னை தேடினேன் முதல் முதல் பார்த்தேன் உயிர் வரை சேர்த்தேன் உயிரே உன்னில் நான் என்னை தேடினேன் இமையே சுமையாகும் உன்னை பார்க்கும் நேரம் இமையா இமை வேணும் என கேட்க தோணும் மழையா வெயிலா மனதில் எப்போது வணக்கம் தாமரை நேர்களே, இன்று பார்க்கப்படும் சொன்ன உளமை போன்று வணக்கம் தாமரை நிகழ்ச்சியினூடாக நீங்கள் அனைவரும் இணைந்திருக்கிறீர்கள் என்று ஒரு உற்சாகமான செய்தியை நான் உங்களுக்கு தெரிவிக்க நான் ஆசைப்படுகின்றேன். இன்று நாங்கள் பார்க்கப்படும் சொன்னால் காலை பொழுதிலே ஒரு சிந்தனையோடு நற்சிந்தனையோடு எமது நிகழ்ச்சிகளோடு நாங்கள் இணைந்திருப்போம். அந்த இதிலே முதலில் நாங்கள் பார்க்கின்ற போது எப்படின்னு சொன்னால், இந்த எமது நாட்டில் மட்டுமில்லை, எமது பிரதேசத்தில் மட்டுமில்லை, உலகளாவிய இறுதியிலே இன்று முஸ்லிம் மதத்தவர்கள் ரமலான் நோம்பினை நோட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நிகழ்ச்சியினூடாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நாங்கள் இணைந்திருப்போம். இன்று நாங்கள் ஒரு நிகழ்ச்சியினூடாக ஒரு நல்ல சிந்தனையோடு நாங்கள் முதலில் எமது நிகழ்ச்சியில் அடியெடுத்து வைப்போம். அதில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போனோம்னு சொன்னால், நீங்கள் அனைவரும் வந்து இணையத்தோடு இணைந்து கொண்டிருங்கள். எவ்வாறு சொன்னால் இணையத்தளம் rebel.tamarfm.com என்ற இணையதளத்தினூடாகவும் மற்றும் நீங்கள் முகப்புத்தக முகவரியினூடாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். முகப்புத்தக முகவரி இதுதான், தாமரை எஃப்எம் ஆன்லைன் ரேடியோ என்ற முகப்புத்தக முகவரியினூடாக நீங்கள் எமது நிகழ்ச்சி தொகுப்பினோடு இணைந்திருக்கலாம். அந்த வகையில் நாங்கள் பார்க்க போனோம்னு சொன்னால், இன்றைய நிகழ்ச்சி தொகுப்பிலே நாங்கள் பல்வேறு விடயங்களை வந்து சேர்த்திருக்கிறோம். எங்களுடைய முகப்புத்தக முகவரியிலே, முகப்புத்தகத்தின் பக்கத்திலே நாங்கள் ஒரு செய்தியை நாங்கள் இன்று பதிவிட்டிருக்கின்றோம். எவ்வாறு சொன்னால், இந்த வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியின் ஊடாக இன்று நாங்கள் அலசியாராய் போகிற விடயம், அது மட்டுமல்ல உங்களுடைய சிந்தனைக்கு தெளிவூட்டக்கூடிய ஒரு விடயமும் இதுதான். நாங்கள் அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு நபரை பற்றிய அவரால் வெளியிடப்பட்ட ஒரு கருத்தை தான் நான் இன்று முகப்புத்தகத்தில் பதிவிட்டிருக்கின்றோம். எவ்வாறு சொன்னால், தோமஸ் அல்வா எடிசன் என்று சொன்னால் அனைவருக்கும் ஞாபகம் வருவது, உலகத்தில் அனைவருடைய வாழ்விலும் ஒரு ஒளியேற்றி வைத்தவர் இல்லையா ஐஸ்வரி? அவர் உண்மையில நாங்க பார்க்க போனோம்னு சொன்னா சரி, உலகத்திலே ஒன்று பேசுபொருளாக எப்போதும் அனைவரும் மன்னதங்களிலும் வந்து இடம் பிடித்த ஒருவர் இவர் வந்து அன்று முன்குமலை கண்டுபிடித்து இருக்காத விடியில் எமது நாடு இன்றும் இருளில் இருந்திருக்கும் என்று நாங்கள் எதிர்கூற முடியும் இல்லையா சரி? ஆமா விஷயம். அப்படித்தான் அவர் நம்ம பார்க்க போனோம்னு சொன்னா, இவர் ஒரு புகழ் பெற்ற விஞ்ஞானியும் கூட. இவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். எவ்வாறுன்னு சொன்னால், அவர் வந்து ஒரு மெயினாக ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொன்னால், நான் ஒரு நாளும் என் வாழ்க்கையில் தோற்றது இல்லை, அதனால் அந்த தோல்வியினோடு 1000 வழிகளை நான் பணியாற்றுவதற்காக கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வாறு ஒரு கருத்துப்பட நாங்க எங்களுடைய முகப்புத்தக முகவரியிலே எமது பக்கத்திலே நாங்கள் செய்தியை பதிவிட்டு இருக்கின்றோம். எமது நேர்களை நீங்களும் வந்து எமது நிகழ்ச்சி தொகுப்போடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நீங்கள் இவ்வாறு பார்க்கின்ற போது எமது நிகழ்ச்சியிலே வந்து உங்களுடைய கருத்துக்களை, உங்கள் பதிவுகளை வந்து பதிவேற்றலாம். இதையும் நாங்கள் எமது நிகழ்ச்சியினுடைய நாங்கள் இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். எவ்வாறு சொன்னால், இவர் சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால், நான் தோற்பதில்லை, என் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் தோற்றதில்லை. நிச்சயமாக அவர் ஒருபோதும் தோல்வியில் சொல்லியிருக்கார். நான் தோல்வியினோடு இந்த வாழ்க்கையில வந்து 1000 தோல்விகளே இல்லை தோல்விகளே இல்லை என்று சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. எப்படின்னு சொன்னால், நான் இந்த 1000 வழிகளை தோல்வியினூடாக பணியாற்ற கற்றுக்கொண்டிருக்கேன், எதிர்காலத்தில் எப்படி பணியாற்றணும்னு சொல்லி கற்றுக்கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு வசனத்தை, ஒரு தோமஸ் அல்வா எடிசன் கருத்தை வந்து நாங்க எங்களுடைய முகவரியினுடைய நாங்கள் பதிவேற்றி இருக்கின்றோம். நீங்களும் எம்மோட முகப்புத்தக முகவரியில் இணைந்து கொள்ளலாம். இதில் உங்களுடைய கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கத்தக்கதாக காணப்படுகின்றது. அதை நாங்கள் எமது நிகழ்ச்சி தொகுப்பினூடாக அலச காத்திருக்கின்றோம். இதனுடைய எமது முகப்புத்தக முகவரி இதுதான், தாமரை எஃப்எம் ஆன்லைன் ரேடியோ என்ற முகப்புத்தக முகவரியினுடைய
வானொலியினூடாக நீங்கள் அனைவரும் இணைந்து இருக்கலாம். இன்று நாங்கள் நற்சிந்தனையாக உங்களுக்கு வழங்குவது அதே சிந்தனை அடியொற்றி தோமஸ் அல்வாவின் சிந்தனை அடியொற்றியான ஒரு நற்சிந்தனை தான் நாங்கள் உங்களுக்கு இன்று கலையகத்தில் வழங்க காத்திருக்கின்றோம். ஈஸ்வரி, நாங்கள் இன்றைக்கு நற்சிந்தனையாக சொல்ல போறது தோல்வி என்ற ஒரு விஷயத்தை பற்றி தான். இது உண்மையில எப்படி ஈஸ்வரி, உண்மைக்கு இது ஒரு பிரயோசனமாக இருக்குமா என்ற நிகழ்ச்சியில? ஆமாம், தோல்விகள் என்று சொன்னால் வாழ்க்கையில எல்லோருக்கும் வருவதுதான் தோல்வி இல்லையா? யாரும் தந்த வாழ்க்கையில உங்களுக்கு அது தோல்விதான். நாங்க எல்லாரும் நினைச்சிருப்போம், நாங்க லைஃப்ல எங்கள் வாழ்க்கையில எப்பவும் தோல்வியை சந்திச்சிருக்கல அப்படின்னு சொல்றாங்க யாரும் இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் இல்லையா ஈஸ்வரி? நிச்சயமாக. இப்ப தோல்வி என்பது வாழ்க்கையில அனைவரும் சந்திப்பாங்க, அனைவரும் சந்திப்பதுதான் அந்த தோல்வி என்ற ஒரு வாசகம் கூட. இது ஒரு தோல்வி என்பது ஒரு 3 எழுத்தாக இருந்தாலும் அடுத்த புறம் பார்க்க போனோம் என்று சொன்னால் வெற்றி என்பது 3 எழுத்து தான். தோல்வி என்பது நாங்கள் வெற்றி என்ற 3 எழுத்தால் அனைவரும் நாங்கள் ஒன்றிணைந்தோம் என்று சொன்னால், அதை செய்ய திறம்பட வழி நடாத்தினோம் என்று சொன்னால் அந்த வெற்றி என்ற இலக்கை அடைந்துள்ளது இலகுவாக இருக்கும். இன்று நாங்கள் ஒரு புதிய ஒரு சிந்தனை நேர்களுக்காக நம்ம ஒரு வெற்றி அடைய போறோம் சொன்னா ஒரு தோல்வியும் காரணமா இருக்கலாம் இல்லையா? நிச்சயமாக ஒரு தோல்வி காரணம் இல்ல, தோல்விதான் காரணம் வெற்றியின் அடிப்படை. இன்றும் நாங்கள் அவ்வாறு ஒரு விடயத்தை நேர்களை கூறிக்கொண்டு நாங்கள் உற்சாகமாக எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருப்போம். இதுதான் இன்றைய நற்சிந்தனையாக நாங்கள் நோக்குகின்ற போது, தோல்வி என்பது நிரந்தரமானது அல்ல. தோல்வியினால் முடக்கப்பட்டு விடாமல் இலக்கினை நோக்கி வேறு நடை போட வேண்டும். மீண்டும் ஒரு முறை, தோல்வி என்பது நிரந்தரமானது அல்ல. தோல்வியினால் முடக்கப்பட்டு விடாமல் இலக்கினை நோக்கி வேறு நடை போட வேண்டும். எமது நேர்களுக்காக தாமரை போன் நிகழ்ச்சியினூடாக, வணக்கம் தாமரை நூடாக நீங்கள் இன்று சொல்ல வந்த நச்சிந்தனை என்று சொன்னால், தோல்வி என்பது எப்போதும் யாரும் தோல்வி என்று சொல்லி முடங்கி ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முடித்துக் கொண்டு விடாமல், தோல்வியில் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தினை அடிப்படையாக அடியேற்றி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி நகர வேண்டும் என்பதுதான் எமது நேர்களுக்காக நாங்கள் இன்று கொண்டு வந்த ஒரு நற்சிந்தனை. ஈஸ்வரி, இந்த தோல்வியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஈஸ்வரி? அதுதான் நாங்க ஒரு வெற்றி அடைகிறோம்னு சொன்னா தோல்வி காரணமா இருக்கலாம். ஆனா சில பேர் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தோடு இருப்பாங்க இல்லையா பெருசா? நாங்க இன்றைக்கு